காலையில் எப்பயும் போல் எழுஞ்சோடனே கிளம்பியாச்சு. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு போனால் அம்மா சாம்பார் வச்சுட்டு இருந்தாங்க. மணக்க மணக்க சாம்பார்னாலே தொட்டுக்கிறதுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தக்காளி தொக்கு தான். அதை தான் செய்யலான்ட்டு அம்மா பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் டைமே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரி அப்பாடா ஒரு ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்கு போய் பார்த்தா பால் திரிஞ்சு போயிருந்தது. ஆனால் சரி இதையே நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பால்கோவா பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பால்கோவானா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் தங்கச்சி வேறு வீட்டில் இருக்காளா, ஸ்கூல் ஹாலிடேஸ்னால, அதனால் அவளுக்கு பார்த்தீங்கன்னா பால்கோவா ரொம்ப பிடிக்குன்றதுனால அம்மா அப்படியே அதில் ஏலக்காய்லாம் போட்டு செம்ம ஃப்ளேவராக செஞ்சுட்டு இருந்தாங்க. பால்கோவான்றது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பால்கோவா பிடிக்காதவங்கன்றது யாருமே இருக்க மாட்டாங்க. இதில பாதாமும் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நானும் அதான் அந்த பால்கோவா டேஸ்ட்ல டக்குன்னு எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பேன். ஆனா என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா, பாதாம்லாம் கட் பண்ணி வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தா. அப்படியே சாயந்தரம் டைம்ல கிளம்பி ஒரு கடைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். போயிட்டு கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கலான்ட்டு. இந்த லீவ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீட்ல இருக்கிறதுக்கே போர் அடிக்குது. வெயில் வேற செமையா இதுவாகுது. ஆனா சாயந்தரம் டைம்ல வெளில போகும்போது கொஞ்சமாவது ஜில்லுன்னு ஒரு காத்து கிடைக்குது. அதுக்கப்புறமா நாங்க எல்லாத்தையும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு என் தங்கச்சிக்கோ வெளில சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம்.